Okay, so the next lecture is Wiener model. So previous lecture we have seen Volterra model, right? So in the lecture Wiener model continue பண்ணலாம். So Wiener model இந்த approach வந்து Volterra functional நம்ம பார்த்தோம் இல்லையா போன லெக்சரில். ஸோ அதில் வந்து Gaussian white noise வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு அப்புறம் ஆர்த்தகனலைசேஷன் பண்ணால் you will get the Wiener model. ஸோ ஆர்த்தகனலைசேஷன்னா நீங்கள் அதில் மேட்ரிக்ஸ் ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ அதான் ஆர்த்தகனலைசேஷன். ஸோ அதில் என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்கன்னா கிராம் ஸ்மித் ஆர்த்தகனலைசேஷன் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி வோல்டெரா ஃபங்க்ஷனில் மாற்றினா அதுதான் வந்து வெய்னர் மாடல். ஸோ வெய்னர் மாடல் வந்து இட்ஸ் லைக் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் யுவர் வோல்டெரா மாடல். ஸோ இந்த காஷியன் ஒயிட் நாய்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காஷியன் ஒயிட் நாய்ஸோட பவர் லெவல் இட் டிஃபைன்ஸ் தி ரீஜன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்த்தோகனாலிட்டி. ஸோ எந்த ரேஞ்ச் இன்புட் ரேஞ்சில் வந்து அந்த ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த பவர் லெவல் வந்து நம்ம எடுத்துப்போம் வெய்னர் மாடலுக்கு. ஸோ இந்த வெய்னர் என்ன பண்ணார்னா ஹீ ஸ்டடி த ப்ரௌனியன் மோஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி காஷியன் ஒயிட் நாய்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்போ வந்து வில் கெட் அ ஹோமோஜினஸ் கயோஸ். ஸோ ஹோமோஜினஸ் கயோஸ்ன்றது என்னென்னா ஸ்டொக்காஸ்டிக் இன்டெக்ரல்ஸ் யூஸ் பண்ணி வெய்னர் சீரீஸில் வந்து வில் கெட் தி வெய்னர் மாடல். ஸோ எப்படி வோல்டெரா மாடலுக்கு வோல்டெரா சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி வெய்னர் மாடலுக்கு வில் ஹாவ் அ வெய்னர் சீரீஸ். ஓகே, ஸோ வெய்னர் கர்னல் வந்து வோல்டெரா கர்னல்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரெண்டுத்துக்குமே ஒரு ரிலேஷன் இருக்குது, ரெண்டுத்துக்குமே ஒரு அனாலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ வெய்னரோட மெயின் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா நான்லீனியர் சிஸ்டம்ஸில் ரெண்டு கான்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா காஷியன் ஒயிட் நாய்ஸ் வந்து ஒரு எஃபெக்டிவான டெஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு வெய்னர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு நான்லீனியர் டைனமிக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இன்புட்டாக இருக்குது. செகண்ட் ஒன் என்னென்னா ஆர்த்தோகனல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அந்த ஆர்த்தோகனாலிட்டி அப்படின்ற அந்த கண்டிஷன் எடுத்துகிட்டு வரதுனால நமக்கு வந்து இன்னும் அன்னோன் சிஸ்டம் கர்னல்ஸ்லாம் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வெய்னர் சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது மாதிரி வந்துட்டு காஷியன் ஒயிட் நாய்ஸ் ப்ளஸ் இந்த ஆர்த்தோகனாலிட்டி இதெல்லாம் பண்ணுறதுனால வெய்னர் வந்து ஹீ இஸ் கன்சிடர்ட் அஸ் தி பைனியர் அண்ட் த ப்ராமினென்ட் ஃபவுண்டர் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ இந்த நான்லீனியர் டைனாமிக்ஸில் வந்து வெய்னர் வந்து ஹீ இஸ் த பைனியர். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டில் ஹேவிங் சம் வேல்யூ. ஸோ தட் இஸ் ஒன் திங் அபவுட் வெய்னர். அண்ட் தென் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வோல்டெரா கர்னல். ஸோ எதனால் நம்ம வோல்டெரா கர்னல்லேருந்து வெய்னர் கர்னலுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வோல்டெரா கர்னல் வந்து இட்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர். ஸோ ஒரு ஃபைனைட் லிமிட்குள்ளே மட்டும்தான் வந்து நம்மளால் அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் தென் இப்படி வந்து ஃபைனைட் ஆர்டர் வோல்டெரா சீரீஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்று லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங் ப்ரொசீஜர், அனதர் ஒன் வந்து யூஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்புட்ஸ். ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனைட் ஆர்டரில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்டல் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ we'll get model truncation error and richness of the utilized input ensemble. So model வந்து truncation அப்படின்னா லைக் truncate the model means ஒரு part of the model வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் பிளாக்கையோ இல்லை ஒரு பர்டிகுலர் இன்புட்டையோ அவுட்புட்டையோ வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து வோல்டெரா கர்னல்ஸில் வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து காஷியன் ஒயிட் நாய்ஸ் வந்து நம்ம வெய்னர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு த்ரூ ஆர்த்தோகனலைசேஷன் ஆஃப் த வோல்டெரா ஃபங்க்ஷனல் எக்ஸ்பென்ஷன். ஸோ அந்த வோல்டெரா ஃபங்க்ஷனலையே ஆர்த்தோகனலைசேஷன் பண்ணி காஷியன் ஒயிட் நாய்ஸ் இன்புட்டாக கொடுத்தா நமக்கு இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் சிஸ்டம் மாடல் பண்ணும்போது, அதாவது நான்லீனியர் சிஸ்டம் மாடல் பண்ணும்போது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வெய்னர் கர்னலில் வந்து தெர் வில் பி ஸ்ட்ரக்சரல் பயாஸ். பட் ஸோ வெய்னர் கர்னலில் தெர் வில் பி ஸ்ட்ரக்சரல் பயாஸ். ஏன்னா நம்ம காஷியன் ஒயிட் நாய்ஸ் இன்புட்டாக யூஸ் பண்ணுறதுனால. இதே வோல்டெரா கர்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எஸ்டிமேஷன் பயாஸ் இருக்கும். ஸோ
அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தெர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி. ஸோ இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வோல்டேரா கர்னல் யூஸ் பண்ணால். பட் வெய்னர் கர்னலில் அப்படி கிடையாது. ஸோ வெய்னர் சீரீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ எப்படி வோல்டேராவுக்கு வந்து வோல்டேரா ஃபங்க்ஷனல் பார்த்தோமோ அதே மாதிரி வெய்னருக்கு வெய்னர் ஃபங்க்ஷனல் இருக்கும். இதில் வந்து கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் 2 வெய்னர் ஃபங்க்ஷனல்ஸோட கோவேரியன்ஸ் வந்து 0வாக இருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் we can have a வெய்னர் ஃபங்க்ஷனல். ஸோ இதில் you have this equation where y of t equal to summation n equal to 0 to infinity gn h of n x of t dash less than or equal to t. எப்படி வந்து நம்ம ஒரு causal systemக்கு வோல்டேரா equation எழுதுறோமோ அதே மாதிரி தான். So this is also for a causal system. So t dash less than or equal to t, tன்றது present time, gன்றது நம்மளோட ஃபங்க்ஷனல். அண்ட் தென் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா summation n equal to 0 to infinity summation m equal to 0 to n by 2 and then you have minus 1 power n factorial p power m divided by n minus 2m factorial m factorial 2 power m and then integral 0 to infinity and then ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்டுக்கும் நம்ம அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் n by 2ன்றது இன்டிஜர் பார்ட் ஆஃப் n by 2, pன்றது பவர் லெவல் ஆஃப் தி காஷியன் ஒயிட் நாய்ஸ் இன்புட். ஸோ இதுதான் வந்து வெய்னர் சீரிஸ் ஈக்குவேஷன். ஸோ வோல்டேரா மாடலுக்கும் வெய்னர் மாடலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கலாம். டைம் டொமைனில் h of tau 1 to tau n is equal to summation m equal to 0 to infinity n plus 2m factorial pm divided by n factorial m factorial 2 power m integral 0 to infinity k into n plus 2m tau 1 to tau n lambda 1 to lambda m and then d lambda 1 to d lambda m. இது டைம் டொமைனில். ஸோ இதே நீங்கள் ஃப்ரீக்வன்சி டொமைனில் எழுதணும் அப்படின்னா ஸ்மால் ஹெச்சாக இருக்கிறது கேபிட்டல் ஹெச் ஆயிடும். ஸோ கேபிட்டல் ஹெச்என் ஆஃப் w1 to wn ரிமைனிங் எல்லாமே வந்து சேம் தான். ஏன்னா அதில் டைம் டொமைனில் கே எல்லாமே ஸ்மால் கேயில் இருக்கும். அண்ட் தென் டவு இதில் வந்து கேபிட்டல் கே ஆயிரும். அதில் டவுன்றதுல இங்கே ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆகிடும். அண்ட் தென் லேம்டாக்கு பதிலாக இங்கே யூன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீக்வன்சியில் அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து டைம் டொமைன் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களோட வோல்டேரா ரெப்ரசன்டேஷன், ரைட் சைடில் இருக்கிறது உங்களோட வெய்னர் ரெப்ரசன்டேஷன். ஸோ வோல்டேரா ஈக்குவேஷன்ஸில் நம்ம எல்லாமே ஹெச் அப்படின்னு எழுதியிருப்போம். வெய்னர் மாடலில் நம்ம வந்து அதை ஒரு சமேஷனில் எழுதியிருப்போம். ஸோ இதுதான் வந்து வோல்டேரா அண்ட் வெய்னர் மாடலுக்கான ரிலேஷன். ஸோ இதில் என்ன ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஈவன் சிமெட்ரிக் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஈவன் ஆர்டர் வோல்டேரா அண்ட் வெய்னர் கர்னல் தான் இருக்கும். இது வந்து இட்ஸ் லைக் அ ப்ரீ டிஃபைன் கண்டிஷன். ஸோ ஈவன் சிமெட்ரிக் ஆட் சிமெட்ரிக் எல்லாமே நீங்கள் சிங்கிள்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஈவன் சிமெட்ரிக்னா இட் வில் பி சிமெட்ரிக் அரவுண்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். ஸோ odd symmetric na it will be symmetric around one axis, even symmetric na it will be symmetric around one axis. So அது என்னன்றதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் finite order modelsல வோல்டேரா அண்ட் வெய்னர் கர்னல்ஸ் ஆஃப் த டூ ஹையஸ்ட் ஆர்டர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ ஃபைனைட் ஆர்டர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் வோல்டேரா கர்னல் அண்ட் தென் வெய்னர் கர்னல் ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். அதாவது ஆட் அண்ட் ஈவன் கர்னல் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அனதர் கண்டிஷன். ஸோ ஈவன் சிமெட்ரிக்னா யூ வில் ஹாவ் த symmetry with respect to y axis. Odd symmetric அப்படின்னா you will have the graph which is symmetric around the origin. Okay, so இதுதான் வந்து வோல்டேரா அண்ட் வெய்னர் மாடல்ஸோட ரிலேஷன். அண்ட் தென் ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன் வந்து வெய்னர் மாடலில் யூஸ் பண்ணுறதுல என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்பேன்ஸ் த ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெய்னர் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அந்த சீரீஸ், அது வந்து அதோட ரேஞ்ச் வந்து இட் வில் பி ஹேவிங் எ எஃபிஷியன்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ நீங்கள் ஒரு மாடல் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஈக்குவேஷன் வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ரசன்ட் தி
function more efficiently. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து இதை நல்லா டிஃபைன் பண்ணும் ஆர்த்தோகனல் பேசிஸ். நெக்ஸ்ட்டு வெய்னர் சீரீஸ் இதனால் ஈஸியாக கன்வர்ஜ் ஆகிடும் கம்பேர்ட் டு வோல்டேரா சீரீஸ், ஏன்னா நம்ம வந்து காஷியன் ஒயிட் நாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் தென் ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணாலும் லோயர் ஆர்டர் டேர்ம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது வந்து அனதர் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் கண்டிஷன். ஸோ அண்ட் தென் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, கிராஸ் கார்லேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி we can estimate the system kernels. ஸோ காஷியன் ஒயிட் நாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக கிராஸ் கார்லேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் GW1 காஷியன் ஒயிட் நாய்ஸ் மட்டும் இதில் இன்புட்டாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது, we can also extend it to other signals. ஸோ அந்த அதர் சிக்னல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது we can use it with the auto correlation. ஸோ auto correlation and cross correlation வச்சு we can find out the system properties. இதனால தான் வந்து we are using orthogonal conditions in Wiener series. So that's why Wiener series has more advantage when compared to Volterra series. So Wiener modelsக்கு some examples என்னென்னா, இது வந்து Volterra மாடலில் பார்த்த அதே சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான் you have. So you have this static nonlinear system, LN cascade system, அதோட ஈக்குவேஷன், LNM cascade அதோட ஈக்குவேஷன். ஸோ இது வந்து you can see the Volterra equation and also the Wiener equation. So left side இருக்கிறது Volterra equation, right side இருக்கிறது உங்களோட Wiener equation. ஸோ Volterra Wiener மாடலோட ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, Volterra kernels are independent of any input characteristics. ஸோ எந்த இன்புட் கொடுத்தாலுமே Volterra kernel வந்து we can use it to model. Wiener kernel வந்து only depends on the Gaussian white noise. So that is the first difference. Second என்ன அப்படின்னா, Volterra kernel are associated with analytical functional expansion. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ்ஸ் மட்டும்தான் Volterra kernel வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். Wiener kernelனா ஆர்த்தோகனாலிட்டி. ஸோ ஆர்த்தோகனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து we can use Wiener kernel. தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, Volterra kernel வந்து ஆர் ஃபிக்ஸ்டு ஃபார் a given system. ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதோட Volterra kernel வந்து இப்படி தான் இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம். ஏன்னா போன லெக்சர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 0th ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு அந்த ஈக்குவேஷன்ஸ்லேயே நம்ம வந்து பர்டிகுலராக டிஃபைன் பண்ணியிருப்போம். பட் Wiener kernel வந்து காஷியன் ஒயிட் நாய்ஸோட பவர் நாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி we can actually estimate it. So these are the main 3 comparisons between your Volterra model and Wiener model. So இதோட வந்து basic introduction about Volterra and Wiener model is over. So in the next lecture we will see how these kernels are estimated. So அந்த Volterra modelல எப்படி வந்து kernel estimationலாம் பண்ணுறோன்றதை இன்னும் டீட்டெயில்டாக we will see it in the next lecture. So with this I will stop. You can refer all this in your textbook. So yeah.